பங்குனி உத்திர அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் 1ஆம் தேதி அதிகாலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு சுவாமி படங்களுக்கு அழகா பூக்களால் அலங்காரம் பண்ணிருங்க. முருகப்பெருமானுக்கு செவ்வரளி கிடைச்சா சாத்துங்க, ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நைவேத்தியமா பால், பழம், பாயாசம், பஞ்சாமிர்தம், தினைமாவு இதில் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நைவேத்தியமாக படைச்சிட்டு விளக்கேற்றி வைத்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ், வேல்மாறல், கந்தர் அனுபூதின்னு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பாராயணம் பண்ணுங்க. இல்லை எங்களுக்கு இதில் எதுவுமே படிக்க தெரியாது அப்படின்னா ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை முருகப்பெருமானுக்கு முன்னாடி உட்கார்ந்து மனசார உச்சரிங்க. உச்சரிச்சுட்டு நீங்கள் எதற்காக விரதம் இருக்கீங்க அப்படிங்கிறத முருகப்பெருமான் கிட்ட வேண்டிட்டு உங்களோட விரதத்தை அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. பகல் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணீர் கட்டாயம் குடிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லை எங்களால் சாப்பிடாம இருக்க முடியலை அப்படிங்கிறவங்க எளிமையான பால் பழம் சாப்பிட்டுக்குங்க. பக்கத்தில் இருக்க முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க. அன்னைக்கு சில கோவில்களில் திருக்கல்யாணம்லாம் நடக்கும், முடிஞ்சால் அதையும் போய் தரிசனம் பண்ணுங்க. மாலை 6 மணிக்கு முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வைத்துட்டு